ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து பழம், அதாவது கை இருக்குல்ல, அது வந்து ப்ராடாக இருக்கும். நெக்ஸ்ட் அதுமா அது வந்து கேரக்டரிஸ்டிக். நெக்ஸ்ட்டு பழம் சேசஸ்னால் வந்து ஃபிங்கர்ஸ்லாம் எப்படிக்கா வந்து கோடு கோடு போடுறது அந்த மாதிரி இருக்கும்ல, அது சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் மற்றும் மென்டல் டெவலப்மெண்ட் வந்து ரிட்டையர் ஆகிருக்கும். அதாவது ஃபிசிக்கலாகவும், அதாவது மென்டல்லாம் ரிட்டையர் ஆகிருக்குன்னா வந்து மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு. ஸோ இதுதான் அந்த படம். ஸோ ரவுண்டு ஹெட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ஃபெரோ, இதான் பழம் சேசஸ், அதாவது இந்த மாதிரி கோட்லாம் போட்டு இருக்கலாம், அது சொல்கிறாங்க. விரல் ஒன்று இந்த மாதிரி கோட் இருக்கலாம் அது. நெக்ஸ்ட் அதுமா வந்து இந்த மாதிரி டிசீஸ் இருக்கவங்களுக்கு அதான் வந்து நம்மளுக்கு ஹார்ட் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நாக்கு வந்து கொஞ்சம் பரோடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன, அப்புறம் டார்ச்சர் குள்ளமாக தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கெரனிஃபரஸ் சிண்ட்ரோம். கெரனிஃபரஸ் சிண்ட்ரோம்ன்றது இதுவும் ஒரு ஜெனடிக் டிஸார்டர். இது வந்து குரோமோசோமில் வந்து எக்ஸ்ட்ரா காப்பியாக ஒன்று வர்றதுனால 47 குரோமோசோம் ஆயிடுது, XXY ஆயிடுவாங்க. இது வந்து மேலுக்கு வர்றது. இதுதான் கெரனிஃபரஸ் சிண்ட்ரோம்க்கான எக்ஸாம்பிள் ஃபாலோ. இவங்களுக்கும் ஒரு மஸ்குலின் டெவலப்மெண்ட், அதாவது மசில்ஸ்லாம் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ஃபெமிலியன் டெவலப்மெண்ட் ஆகிருக்கும், அதாவது பிரெஸ்ட் டெவலப் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா நல்ல டெவலப்மெண்ட் ஆஃப் பிரெஸ்ட் டைமிஸ்டியான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த இண்டிவிஜுவல்ன்றவங்க வந்து ஸ்டெரைலாக இருப்பாங்க, அதாவது மலட்டுத்தன்மையாக இருப்பாங்கன்னுவாங்க. இதுமாதிரி பெஸ்ட்டு வந்து இதுமாதிரி பெஸ்ட்டாக இருக்குல்ல, அது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா ஸ்டெரைலாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டர்னர் சிண்ட்ரோம்ன்றது வந்து ஃபீமேல்ஸ்க்கு இது வந்து ஒரு குரோமோசோம் எக்ஸ் குரோமோசோம் டெலீட் ஆகிறதுனால 46 இருக்க வேண்டியது 45 தான் இருக்கும். இந்த ஃபீமேல்லாம் வந்து ஸ்டெரைலாக தான் இருப்பாங்க, அதாவது மலட்டுத்தன்மையாக தான் இருப்பாங்க. அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது, ஸ்டெரைல்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு ரெடிமெண்ட்ரி பிசைட், அதாவது செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ன்றது வந்து இவங்களுக்கு வந்து இதுவாக தான் இருக்கும், அதாவது பிளாக் இல்லை. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ஓவரிஸ்ன்றது வந்து ரெண்டு சின்னதாக தான் இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் இதுதான், டர்னர் சிண்ட்ரோம்ன்றது இதுதான். ரெஸ்ட்லாம் இவங்களுக்கு அந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்காது, அதுதான் இன்னொன்று சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வணக்கம். நம்ம ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து PDF லிங்க் வைக்கிறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.